டம்மி பீஸ் ஆயிட்ட, வெறும் தபால்காரன் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு போய் துணைவேந்தர்கள் மாநாடு, நாங்க எல்லா சட்டங்களையும் மீறி உரிமையை எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற உங்கள் அதிகார திமிரை காட்டுவதற்கும் இதை பயன்படுத்துறீங்க. அப்படிதான் நாங்க அதை பாக்குறோம். இந்த அதிகாரத்தும் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி ஓட விடுறவங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறவங்க. சோ சமூக நீதி அரசியல்காரங்கிட்ட வச்சுக்க கூடாது. சூப்பர் நாடாளுமன்றத்தை போல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறதுக்குள்ள உங்க பயம் தெரியுது, உங்க பதற்றம் தெரியுது. சட்டத்தின் படியாக இங்க தீர்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. உங்க இந்திராஷ்டிராவுக்கு எதிரான தீர்ப்புகளா வந்துட்டு இருக்கிறது உங்க அடி வயித்துல புளிய கரைக்குது. அந்த பயத்தை வெளிப்படுத்துறதா நீங்க சூப்பர் நாடாளுமன்றம் நடத்துறீங்களான்னு கேக்குறாங்க. நாடாளுமன்றமே வெட்டியா இருக்கும் போது தனியா சூப்பர் நாடாளுமன்றம் நடக்கட்டுமே, பூட்டு போடுங்கன்ற. சமூக நீதியை காப்பாற்ற தெரியாத, மக்களாட்சியை காப்பாற்ற தெரியாத, சட்டத்தை நீர்த்து போக செய்யற நாடாளுமன்றம் எங்களுக்கு எதுக்கு? முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, சுரேஷ் பையாஜி என்கிற ஆர்எஸ்எஸ் காரரு ஒரு மேடையில பேசுறாரு, மகாராஷ்டிராவின் மொழி இல்லை இங்க, அங்க இருக்கிற மொழி என்ன மராட்டி மொழி, மகாராஷ்டிராவின் மொழி இல்லையா. அதை எதிர்த்து பேசுகிற போது உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார், ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டுல போய் தமிழ் உங்கள் தாய்மொழி இல்லை என்று சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் அப்படின்றா. அப்ப ஒரு வரலாறு தெரியுதா? இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. வணக்கம் தோழர். துணைவேந்தர் நியமிப்பதற்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் ஆளுநர் அவர்கள் துணைவேந்தருக்கான மாநாடை 25-26 ஊட்டியில கூட்டியிருக்காரு. இதுக்காக துணை குடியரசுத் தலைவரையும் அழைப்பு எடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, ஆளுநர் இதெல்லாம் தாராளமா செய்யக்கூடியவர் தான். பொதுவா ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் பேரலா ஒரு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்றதா அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அவர் ஆர்எஸ்எஸ் ரவிதானே. அப்ப தமிழ்நாட்டிற்குடைய சுயமானம், தன்மானம், சுய உரிமை இதை பத்திலாம் அவருக்கு அக்கறையே கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவா இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முழு சுதந்திரத்தையும் பறிக்கணும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கணும், தமிழ்நாட்டின் கொள்கை கோட்பாடுகளை காலி பண்ணணும். அதுதான் அவருடைய வேலை. அதைத்தான் அவர் இப்போ செய்கிறாரு. நீதிமன்றம்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா இந்த பீஸுங்க தான். ஸோ அதை நிரூபிக்கிறதுக்கு தானே நம்ம போட்டு அடிச்சிட்டோம். 2 தீர்ப்பு பொள்ளையர்னு பொடனையில் போட்டாச்சு. இப்போ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா அதை ஆத்திக்கிறாராம்மா. உடனே போகிறாரு, நீ ஏன் டம்மி பீஸ் ஆகிட்ட, வெறும் தபால்காரன் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு போய் துணைவேந்தர்கள் மாநாடு, அப்போ வேண்டுமென்றே வம்பிழுப்பது, வேண்டுமென்றே செய்தி ஊடகங்கள் முதன்மை இடத்துல இருப்பது, வேண்டுமென்றே தமிழக அரசியலை குழப்பத்தை உண்டாக்குது. அதான் அதோடைய வேலை. ஆளுநர் மாளிகையிலிருந்து என்ன வாதம் சொல்லப்படுது அப்படின்னா, துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரம் மட்டும்தான் தமிழக அரசு வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் பல்கலைக்கழக வேந்தரை ஆளுநர் தான் தொடருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கொடுத்த கேஸே என்ன? வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும். அதானே தமிழ்நாடு கொடுத்த கேஸு. அதைத்தானே இப்போ 10 மசோதாக்கள் வரும்போது அதில் ஒன்றா வருது. அப்போ வேந்தரா முதல்வர் இருக்காருன்னா அவர் தானே நியமிப்பார். அதில் என்ன திடீர்னு நீங்கள் மட்டும் வேந்தரா வந்துட்டீங்க? அப்படி எதுவும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கா? உச்சநீதிமன்றம் அது குறித்து ஏதாவது பேசியிருக்கா? இல்லையே. அப்போ நீங்கள் வேணும்னே ஒரு குழப்பத்தை செய்கிறதுக்கும், நாங்கள் எல்லா சட்டங்களையும் மீறி உரிமையை எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற உங்கள் அதிகார திமிரை காட்டுவதற்கும் இதை பயன்படுத்துறீங்க. அப்படிதான் நாங்கள் அதை பார்க்குறோம். இந்த அதிகாரத்தும் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி ஓட விடுறவங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறவங்க. ஸோ சமூக நீதி அரசியல்காரங்கிட்ட வச்சுக்க கூடாது. நீங்கள் இதில் இந்த வழக்கை ஒட்டியே துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடாளுமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் செயல்படுது, குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றம் நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமான்னு கேட்கிறாரு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த நாட்டில் நடக்கிறதே சட்டத்தின் ஆட்சி. அப்ப சட்டத்தின் முன்னாடி நானா இருந்தாலும் திரௌபதி முர்முனாலும் ஒண்ணுதாங்க. ஏன்னா அவங்க மட்டும் மேல இருந்தா குதிச்சாங்க. அப்ப ரொம்ப தெளிவா ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. சூப்பர் நாடாளுமன்றத்தை போல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறதுக்குள்ள உங்க பயம் தெரியுது, உங்க பதற்றம் தெரியுது. சட்டத்தின் படியாக இங்க தீர்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. உங்க இந்திராஷ்டிராவுக்கு எதிரான தீர்ப்புகளா வந்துட்டு இருக்கிறது உங்க அடி வயித்துல புளிய கரைக்குது. அந்த பயத்தை வெளிப்படுத்துறதா நீங்க சூப்பர் நாடாளுமன்றம் நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க. நாடாளுமன்றமே வெட்டியா இருக்கும் போது தனியா சூப்பர் நாடாளுமன்றம் நடக்கட்டுமே, பூட்டு போடுங்கன்ற. சமூக நீதியை காப்பாற்ற தெரியாத, மக்களாட்சியை காப்பாற்ற தெரியாத, சட்டத்தை நீர்த்து போக செய்யற நாடாளுமன்றம் எங்களுக்கு எதுக்கு? அவசியமே இல்லை. பூட்டு போடுங்க, நீதிமன்றங்கள் ஆட்சி செய்யட்டும். ஆடுகளை போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலிகளை போல 2 நாள் வாழ்ந்துவிட்டு செத்து போகலாம் என்ற வீர மரணம் அடைந்த திப்பு சுல்தானினுடைய வாரிசுகளாக இந்த மேடையிலே நாங்கள் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிறோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களினுடைய இயல்பு. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. வரலாற்றை நினைவூட்டிக் கொண்டே இருப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை அண்ணன் ஷரீஃப் அவர்கள் இன்றைக்கு மிகச்சரியாக கையில் எடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் யாரு?
சும்மா ஒரு லெட்டர் பேட் அமைப்பை உருவாக்கிட்டு நாங்களும் இயக்கம் நடத்துறோம் அப்படின்னு போறவர் இல்லை. பழனி பாபா என்கிற அதிகாரத்திற்கு எதிரான சிம்ம குரலோடைய போர் பறை பயிற்சியினுடைய தளபதி எங்கள் அண்ணன் ஷரீப். எங்களுக்கு அவர் மேல பெரிய மரியாதை உண்டு. அவர் இந்த வேலையை கையில் எடுத்திருக்காரு பாருங்க. மிகச்சரியான நேரத்துல, வரலாற்றுல மறந்துடாத, களத்துல நின்று போராடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நாங்கள் மறக்க மாட்டோம். அண்ணன் ஷரீப் அவர்களே, நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் விட்டு செல்லுகிற இடத்தில் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த விடுதலை என்கிற அந்த சரடு விட்டு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். அதனால அவ்வளவு ஈஸியா சங்கிகள்லாம் இங்க வந்து சண்டமாறுதம்லாம் செய்ய முடியாது. நான் மூணு விஷயம் நான் சொல்லிட்டேன். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 3 நிமிஷத்துல முடிக்கவா 5 நிமிஷத்துல முடிக்கவான்னு கேட்டேன். 5 நிமிஷம் பேசுமான்னாரு. அந்த நன்றிக்காக நான் அண்ணனை பாராட்டிட்டு 3 விஷயம்தான். எனக்கு என்னன்னா, சங்கிகள் என்னடா திடீர்னு இந்திய திணிக்கிறான், மும்மொழியை திணிக்கிறான், நமக்கு சந்தேகம் இருக்கும். சங்கிகளினுடைய நூற்றாண்டு கனவு அது. இந்தி என்கிற சாளரத்தின் வழியாக, இந்தி என்கிற ஜன்னல் வழியாக சமஸ்கிருதத்தை திணிப்பது ஒன்றே ஆரிய பார்ப்பன கூட்டத்தினுடைய வரலாற்று முடிவு. அதுதான் அஜெண்டா. 1952 ஜனசங்கத்தினுடைய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஜனசங்கம்னா என்ன? நம்ம பாஜக பங்காளிகளுடைய அப்பங்க ஆத்தாங்க தான் ஜனசங்கம். இந்த ஜனசங்கம் என்பது பாஜகவினுடைய தாய் கழகங்கள். அங்க 1952 மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது? பண்பாட்டு மொழியாக இங்கே நம்முடைய மொழியான வடமொழி, அது குறிப்பா சமஸ்கிருதம் இருக்கிறது. இதை எல்லா தளங்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னொன்னு சொல்றான், பல்கலைக்கழகங்கள வரலாறாக ராமாயண மகாபாரதத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது எப்போ? 1952 ஜனசங்க மாநாட்டின் தீர்மானம். இன்னொரு இடத்துல வர்றான் நம்ம கோல்வார்க்கர் சொல்லுகிறார், இந்திய பண்பாட்டின் அடையாளம் சமஸ்கிருத மொழி. எனவே அந்த மொழியிலே வரலாறை, தொழில்நுட்பத்தை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம் பொறுப்பு என்று எழுதுகிறார். அப்ப உங்களுக்கு புரியுதா? இந்தி இல்ல அவங்க வேலை. அவர்களுடைய வேலை சமஸ்கிருதத்தை திணிப்பது, அதன் மூலமாக ஆரிய பார்ப்பன பண்பாட்டை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவது. 2014 இதோட முடிக்கிறேன். 2014 நம்ம அக்கா ஸ்மிருதி இரானி, அப்ப அவங்க தான் மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சரா இருந்தாங்க. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. போர்க்கால அடிப்படையில் நாம் சமஸ்கிருதத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அடையாளம், ஆதி மொழி என்று அவர் வெளியிட்ட அறிக்கை இருக்கிறது. எனவேதான் ஆசிரியர் தினம் குரு உற்சவாச்சு. இப்ப ஏதோ நிறைய சங்கீதாக்கள் ஆயிருக்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டங்கள். இதற்கு பின்னாடி இருப்பது ஒரே ஒரு விஷயம் தோழர்களே, அது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பது. அதற்கு பின்னால் இருக்கிற ஒரே அஜெண்டா ஆரிய பார்ப்பன கூட்டத்தை அதிகாரத்தில் உட்கார வைப்பது. எனவே நான் ஒண்ணு சொல்லுவேன், இங்க இருக்கிறவங்க உங்களை மாதிரி அதிகார கும்பலுக்கு அடிபணிகிற கூட்டம் கிடையாது. 200 ஆண்டுகளாக ஆரிய கும்பலை அடித்து விரட்டி அடித்த கூட்டம் நாங்கள். அதனாலதான் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, சுரேஷ் பையாஜி என்கிற RSS காரரு ஒரு மேடையில பேசுறாரு, மகாராஷ்டிராவின் மொழி இல்லை, அங்க இருக்கிற மொழி ஏன்னா மராட்டி மொழி, மகாராஷ்டிராவின் மொழி இல்லையா. அதை எதிர்த்து பேசுகிற போது உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார், RSS காரனுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் போய் தமிழ் உங்கள் தாய்மொழி இல்லை என்று சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் அப்படின்றான். அப்ப ஒரு வரலாறு தெரியுதா? இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் அரசியல் தலைநகரமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தலைநகரமாக தமிழ்நாடு இருக்கிறது. தோழர்களே, மறக்க வேண்டாம், 100 ஆண்டு கால வரலாறு எங்கள் கையில் ஆயுதமாக இருக்கிறது. கருப்பு சிவப்பு நீலம் எங்கள் சித்தாந்தம். எங்கள் ஒரே எதிரி சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆரிய பார்ப்பன கைகூலிகள். அடித்து விரட்டுவோம். எங்கள் மொழியை காப்பது எங்கள் உரிமை.
அந்த உரிமையை கையில் எடுத்து காக்க பிறந்திருக்கிற இந்த கூட்டத்திற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.